ஹே கைஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி பொது தமிழில் 6th to 10th பொது தமிழை ஒரு வினாக்களாக பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ ஒன்லைனராக பார்த்துட்ருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாவற்றையும் அறிந்த இறைவனை, நீங்கள் பாண்டியன் ஐயத்தை நீக்கும் கருத்தை கருவியாக பாடி அளித்து யான் பிழைக்க அருள் புரிய வேண்டும் என பணிந்து பாடிய வேண்டியவன் தருமி. பாண்டிய மன்னனின் சின்னம் பார்த்தீங்க அப்படின்னா மீன். நானே குற்றம் கூறினேன் என கூறியவர் நக்கீரர். நானே குற்றம் கூறினேன் என சொன்னது யார் அப்படின்னா நக்கீரர். பாண்டியர் குல தெய்வம் சொக்கநாதர். பாண்டியர் குல தெய்வம் சொக்கநாதர். இறைவனிடம் பாடலை பெற்று சென்றவர் தருமி. ஸோ இறைவன்கிட்ட பாடலை பெற்று சென்றவன் யார் அப்படின்னா தருமி. ஆய்ந்த பொற்கிழி அறுக்கும் நம்பியை நேர்ந்து கீரனல் நேர்ந்துகிரிலென விளக்கினான் என தடுத்தவன் நக்கீரன். ஆய்ந்த பொற்கிழி அறுக்கும் நம்பியை நேர்ந்துகிரிலென விளக்கினான் என தடுத்தவன் நக்கீரன். மலர்கள் முதலியவற்றால் மனம் சருமையின்றி இருளையொத்த கூந்தலுக்கு இயற்கையில் மனமில்லை என்று கூறியவர் நக்கீரன். பொற்பங்கயத்தடம் என்பதன் சொற்பொருள். பொற்பங்கயத்தடம் அப்படின்ற சொற்பொருள் என்ன அப்படின்னா பொற்றாமரை குளம். ஸோ பொற்பங்கயத்தடம் அப்படின்ற சொற்பொருள் என்ன அப்படின்னா பொற்றாமரை குளம். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ. இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. உடல் முழுவதும் கண்களை உடையவன் இந்திரன். ஸோ உடல் முழுவதும் கண்களை உடையவன் இந்திரன். சொல்பொருள்: கற்றைவார் சடையான் சிவபெருமான், விபுதர் புலவர், உய்ய பிழைக்க உம்பரற்பதி இந்திரன், பையுள் வருத்தம், கண்டம் கழுத்து. கடற்பயணம்: திரைகடலோடியும் திரவியம் தேடு என தமிழரின் கடற்பயணம் குறித்து கூறியவர் ஔவையார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றவர் கணியன் பூங்குன்றனார். தமிழர் பிற நாடுகளுக்கு கடற்பயணம் மேற்கொண்ட செய்தி முன்னீர் வழக்கம் என்று கூறிய நூல் தொல்காப்பியம். தமிழர் பிற நாடுகளுக்கு கடற்பயணம் மேற்கொண்ட செய்தி முன்னீர் வழக்கம் என்று கூறிய நூல் தொல்காப்பியம். பழந்தமிழர் பொருளீட்டுதலை தம் கடமையாக கருதினர் என தொல்காப்பியத்தில் உள்ள எந்த பிரிவு சொல்லுது அப்படின்னா பொருள்வயிற் பிரிவு. ஸோ பழந்தமிழர் பொருளீட்டுறதை தம்மோட கடமையாக நினச்சாங்க அப்படின்றத தொல்காப்பியத்தில் எந்த பிரிவு சொல்லுது அப்படின்னா பொருள்வயிற் பிரிவு சொல்லுது. பொருள் வகை பிரிவு டேஷ் என இரு வகைப்படும். காலில் அதாவது தரைவழி பிரிவு, களத்தில் பிரிவு, ஸோ அதாவது நீர்வழி பிரிவு. இப்படி ரெண்டு வகையாக இருக்கு. பழந்தமிழர் கிரேக்கரையும் ரோமானியரையும் எவ்வாறு அழைச்சாங்க அப்படின்னா யவனர் அப்படின்னு அழைச்சாங்க. ஸோ பழந்தமிழர் கிரேக்கரையும் ரோமானியரையும் எப்படி அழைச்சாங்க அப்படின்னா யவனர் அப்படின்னு அழைச்சாங்க. 4 பக்கமும் நீர் நிரம்பிய கழனிகள், அதன் நடுவில் தனியாக மதிலோடு கூடிய மருதநில அரசனது கோட்டை. அக்கோட்டையின் தோற்றமானது நடுக்கடலில் செல்லும் கப்பலுக்கு ஊமையாக கூறப்பட்டுள்ளது என்று கூறும் நூல் புறநானூறு. கடலில் செல்லும் பெரிய களம் டேஷ் எனப்படும் நாவாய். ஸோ கடலில் செல்லக்கூடிய பெரிய களத்துக்கு என்ன பேர், எப்படி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நாவாய்ன்னு சொல்லுவாங்க.